ஸோ ஒரு 4 பெட்ரூம் வீடு, அதுவும் 1C பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கானது தாங்க. திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அதாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம நாகர்கோவில் வடசேரி பீமநகரியில் லொக்கேட் ஆகிருக்கு. பீமநகரி சீரியஸாக வீடு தேடிட்டு இருக்க நிறைய எல்லாருக்குமே வீடு பீமநகரி தெரிஞ்சிருக்கும். அந்த பீமநகரிலையும் ஃபஸ்ட்டு லே அவுட்டு, முதல் லே அவுட்டு பெருமாள் நகர்லேயே லொக்கேட் ஆகிட்டு இருக்கிறது மிக 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 சிறப்பான ஒரு விஷயங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடந்தே வந்துடலாம். வாங்க, மெயின் ரோட்லேருந்து வீடு வரைக்கும் நடந்து பாருங்கள். இது நடந்தே வரக்கூடிய டிஸ்டன்ஸ்னால் வாங்கினா போதும். 4 பெட்ரூம் வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 1.25 கோடி 1.5 கோடி அந்த மாதிரி பட்ஜெட்டில் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கையில் இந்த வீடு உங்களுக்கு ஒரு ஃபைனல் ப்ரைஸாக ஒரு 96 லேக்ஸுக்கே என்னால் ஆஃபர் பண்ண முடியுங்க. மேபி ஸ்லைட்லி நெகோஷியபிள், உங்களோட பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் டைமிங்கை பொறுத்து பண்ண முடியும். ஒரு 3 சென்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியா, தோராயமாக சொல்கிறேன், 3 சென்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு 3 சென்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியா, 2350 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா, எ டாப் லக்ஸரி 3 BHK, பிரமாதமான வீடு. எலிவேஷன்லாம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அந்த வீட்டை வந்து பாருங்கள். வீடு தேடிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாகர்கோயிலில் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வாங்குறதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9566 இதான் என்னோடய நம்பர். கால் பண்ணுங்கள், சூப்பராக நெகோஷியேட் பண்ணி அழகாக வாங்கலாம். ஒரு மேற்கு பார்த்த வீடுங்க, மேற்கு பார்த்த வீடு, பிரமாதமான வீடு, நல்ல அழகான காம்பேக்டான கரெக்டான கார் பார்க்கிங். நம்மளோட இன்னோவா காரை விட்டு பார்த்தோம், கரெக்டாக இன்னோவா கார் பார்க் பண்ண முடியும். தாராளமாக உங்களுக்கு நான் அதை பார்க் பண்ணியும் காமிக்கலாம். ஒரு 3 சென்ஸில் வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டடாக இந்த வீடை பண்ணியிருக்கிறது மிக 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 சிறப்பான ஒரு விஷயங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த வீட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டியில் ஒன்று என்னென்னா டீக் வுட்டுங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே டீக் வுட். எல்லான்னு சொல்லும்போது ப்ளைவுட், அது கப்போர்ட் ஒர்க்ஸை தவிர எல்லாமே டீக் வுட். ஈவன் திஸ் படிக்கட்டு, இந்த படிக்கட்டு கூட தரமான தேக்கு மரம். தேக்கு மரம்னா எங்கேயோ சும்மா வாங்கினது கிடையாது, மரம் வாங்கி காய போட்டு ஸ்பெஷலாக பண்ணின ஒரு தேக்கு மரம். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அந்த தேக்கு மரத்தோட குவாலிட்டி ஆகட்டும், வீட்டோட குவாலிட்டி, இன்டீரியர்ஸ் எல்லாமே தெரியும். இந்த வீடு ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வீடுங்க. ஸோ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வீடுங்கிறதுனால ஒரு காலத்துக்கும் சூப்பராக இருக்கும். வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் இன்ஜினியரிங் மார்வல்னு நான் சொல்லுவேன். ஏன் இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னா ஒரு 3 சென்ஸில் பிரமாதமான ஒரு 4 சென்ஸ் ஒரு 4 பெட்ரூம் வீடை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு இந்த பில்லர்ஸ் எதுவுமே எங்கேயுமே தெரியாத மாதிரி ரொம்ப 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 சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்லாம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் வரும்போது அதை நான் காமிக்கலை. ஸோ கீழே ஒரு பெட்ரூம், மேலே 3 பெட்ரூம்ங்கிற லே அவுட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்துடலாம். 4 பெட்ரூமாக இருந்தாலும் எந்த ஒரு பெட்ரூமே சின்ன சைஸ் கிடையாதுங்க. எல்லாமே கிட்டத்தட்ட 11க்கு 16ங்கிற சைஸில் பிரமாதமாக செஞ்சு எடுத்துருக்கு தான் அந்த வீட்டோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ எல்லா டோருமே இப்போ நம்ம நிறைய வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம், மெயின் டோர் நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து அழகாக பண்ணுவாங்க. ஸோ நார்மலான ரூம் டோர்ஸ்லாம் ஒரு பெயிண்ட் அடித்து போடுறது தான் வழக்கம். ஈவன் நான் பண்ணுற கட்டடத்துலையும் அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒவ்வொரு டோருமே அழகாக டிசைன் பண்ணி அழகாக கிராஃப்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. மிக 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 பாராட்டத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ நல்ல ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கான செட்டப் இந்த கண்ணாடிலே கொடுத்துட்டாங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. அதுதான் மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பராக இது உங்களுக்கு ட்ரை ஏரியா, இது வந்து வெட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காமிச்சிருக்காங்க. நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிரமாதமாக தெரியும் அந்த ட்ரை ஏரியா வெட் ஏரியா செப்பரேஷன். முக்கியமாக வால் மவுண்டட் க்ளோசட் கொடுத்துருக்காங்க. அது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். அண்ட் இந்த கிச்சனு, டைனிங்கு, இதில் கொடுத்துருக்க ஒரு ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை ஏரியாலாம் ரொம்ப 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 கிளாஸாக இருக்குங்க. இதுதான் உங்களோட டைனிங் ஏரியா. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டைனிங். ரொம்ப ஸ்பேஷியஸான டைனிங் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட, நல்ல ஒரு என்வாயரான்மெண்ட்டோட, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதில் ஒரு சூப்பரான ஓடிஎஸ். இந்த ஓடிஎஸில் அழகான ஒரு குட்டி ஸ்டாச்சு கொடுத்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செடிகள் வேணாலும் வச்சுக்கலாங்க. செடிகளுக்கு தேவையான
சன்லைட் வந்து இந்த மேலே இருந்து இந்த ஓடிஎஸ்லேருந்து அழகாக கிடைக்கும். ஸோ எவ்வளவு செடிகள் வேணாலும் வச்சு இந்த ஒரு இன்டோர் கார்டனே அவ்வளவு ரிச்சாக டிசைன் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடமுமே ரொம்ப 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 ப்ரீமியமான ஃபிட் அண்ட் ஃபினிஷோட பெரிய மிரர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஏரியா செடிகளுக்கெல்லாம் அப்படியே இங்கேருந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் சொன்னேன்ல ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு, டிசைனு எல்லாமே இருக்குது. இங்கே வரும்போது எல்லாத்தையுமே கிளியராக பார்த்து ஒரு ஆத்ம திருப்தியோடு இந்த வீட்டை வாங்கலாம். அவ்வளோ கிளாஸான ஒரு வீடு. ஸோ இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரேட்டான பாராட்டத்தக்க அழகான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். நீங்கள் வீடு பிளான் பண்ணாலும் இந்த மாதிரி முடிஞ்சால் ஒரு ஓடிஎஸ் பிளான் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே செடிகள்லாம் வைக்கும்போது அது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். என்ன கேட்டால் 96 lakh பட்ஜெட்டில் இந்த வீடு அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இங்கே வந்து லேண்டு மட்டும் 15 லட்ச ரூபா. 3 சென்ட் லேண்டு, அப்ரூவலு, போர்வெல்லு, இபி இதுக்கே 50 லட்ச ரூபா ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடெல்லாம் கண்டிப்பாக ஃபுல் டீக்குட்டு, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரு அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஓடிஎஸ் எல்லாமே 3000 ரூபாய் இல்லாமல் பண்ண முடியாது. வீடு இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு மினிமம் 70-75 லட்ச ரூபாய் ஆயிரும். கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு லாபமாக வரும். ஸோ அண்ட் கிச்சன் பிரமாதமான ஒரு கிச்சனுங்க. இந்த கிச்சனை பற்றி பாராட்டியே ஆகணும், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, அருமையான அக்ரலிக்குங்க, கடுமையான ஒரு டாப் குவாலிட்டி அக்ரலிக் அவ்வளோ இருக்கும். ஒரு ரொம்ப 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 திக்னஸ் கூடின அக்ரலிக்லேயே இருக்குது. அந்த மாதிரி அக்ரலிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நானோ செராமிக் இது கவுண்டர் டாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அந்த கிச்சன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே கிச்சன் தான். ஒரு ஷேப் கூட இல்லை. ஒரு கம்ப்ளீட் ஒரு பாத்திரையை விட்டுட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. கிழக்கு பார்த்து நின்று சமைப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு சிம்னி வந்துடும். ஸோ இதில் எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டவ்வை வச்சுக்கலாம். யூஸபிள் ஏரியாவை பாருங்கள், இவ்வளோ யூஸபிள் ஏரியா இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி எடுக்கிற பொருட்கள்லாம் இதில் வச்சுக்கலாம். இதில் ஸ்டவ் ஆகட்டும், இதில் உங்களுக்கு ஒரு அவனு, அதுக்கப்புறமா இதில் வந்து ஃபில்ட்ரு, இந்த இடத்துல உங்களுக்கு மிக்சியோ, கிரைண்டரோ, ஏர் ஃப்ரையரோ எவ்வளவு திங்ஸ் வைக்கணுன்னாலும் அவ்வளோ இடம். அண்ட் இந்த இதோட ஃபினிஷ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக ஒரு ஹேண்டில்லெஸ் ஃபீலாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 BHK வீடெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடை ஃபஸ்ட்டு பர்சனலாக வந்து விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டெசிஷன் எடுங்க. ரியல் எஸ்டேட்டில் நான் முக்கியமாக சொல்கிறது, சீரியஸாக வீடு வாங்கணும்னு இறங்கிட்டிங்களா, எல்லா வீடையும் பார்த்துருங்க. மல்டிபிள் வீடு பாருங்கள். அதாவது அந்த இடம் தூரமாக இருக்குது, நாங்கள் பார்க்க வரல, டோன்ட் ரிஜெக்ட் எனிதிங். எல்லா வீடையுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட டிசிஷனை ரைட்டான டிசிஷனாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். பின்னால் ஷீட் போட்டாச்சுங்க, தாராளமாக ஷீட் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கான கல் ரொம்ப அழகாக இருக்குது. பின்னால் ஒரு சின்னதாக ஒரு கிச்சனுக்கான கவுண்டர் மாதிரி செட்டப்பு. ஸோ உங்களுக்கு ப்ரைவசி, செக்யூரிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். யாருமே நோ ஒன் கேன் பைபாஸ் இன்டு யுவர் ஹோம். அது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரிச்சாக இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு டைனிங்லேருந்து செப்பரேஷன்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக இதை பூட்டிக்கலாங்க, ஒரு பீஸ்ஃபுல்லாக. ஸோ நிறைய ப்ரைவசி ரிலேட்டட் விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸ்லாம் எவ்வளோ ரிச்சாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தண்டவாளத்துக்கு போடுற கம்பிகளை யூஸ் பண்ணி அதை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த படியெல்லாம் பாருங்கள், எல்லாமே தேக்கு மரம், ஒரிஜினல் தேக்கு மரம். அழகான கிரைன்ஸோட அவ்வளோ பெரிய லுக்கை எலிவேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ரொம்ப 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 கிளாஸாக இருக்குது. ஸோ மேலே வந்தாச்சுனாலும் 4 பெட்ரூம் வீடு, 4 பெட்ரூம் வீடாக இருந்தாலும் மேலேயும் ஒரு சின்ன ஒரு ஹால் செட்டப் உங்களுக்கு வந்துடுது. சின்ன ஒரு ஹாலு, ரொம்ப யூஸபிளான ஒரு ஹாலு. இதில் ஒரு டிவி யூனிட்டுக்கான செட்டப்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடுது. மேலே 3 பெட்ரூம், அதில் முக்கியமான பெட்ரூம் இந்த பெட்ரூம். ஸோ இதை பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு பெட்ரூம், பிளாட்டோட ஃபுல் லென்த்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்காக. ஸோ பெட்ரூம் இதெல்லாம் உங்களுக்கு பெட்டு, யூஸபிள் ஏரியா, டேபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஏரியா தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான ஒரு ஏரியா. இந்த ஏரியா உங்களுக்கு என்ன ஏரியா அப்படின்னா, அந்த ஓடிஎஸ் கீழே பார்த்தோம்ல, அந்த ஓடிஎஸ்ஸு இங்கேருந்து உங்களுக்கு ஆக்சஸ்ஸு. இதுலேயே உங்களுக்கு நிறைய செடிகள் வச்சுக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் செடிகள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் செடி வைக்கும்போது ஏதாவது க்ராலர்ஸ், மேபி மணி பிளான்ட் மாதிரி க்ராலர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதை வைக்கணும், அது அப்படியே கீழே உங்களுக்கு அந்த கொடியை அப்படியே கீழே தள்ளிடலாம். அப்படி பார்க்கும்போது கீழெல்லாம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும்.
கம்ப்ளீட்டாகவே உங்களோட க்ரியேட்டிவிட்டி இன்டோர் பிளான்ஸ் ஒரு ஆந்தூரியம் அந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு செடிகள்லாம் அழகாக வச்சுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லியாக வீட்டுக்குள்ளேயே ஒரு இன்டோர் கார்டன், இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நிறைய பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ஒரு பிரமாதமான வீடு. 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். அண்ட் திஸ் இஸ் பெட்ரூம் நம்பர் 3. ஒரு கெஸ்ட் பெட்ரூம். ஒரு நிறைய பேர் ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹோம் தியேட்டர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு 3 பெட்ரூம் தான் வேணும், 4 பெட்ரூம் இருக்குது அப்படின்னா ஒரு ஹோம் தியேட்டர் ரூமாவோ ஒரு லைப்ரரியாவோ அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக அழகாக பண்ணின வுட்டில் பண்ண இது தாங்க. ஸோ இது வந்து பால்கனிக்கான ஏரியா, நீங்கள் பார்த்துடலாம். இது கீழே பார்த்தது மாதிரியே இன்னொரு பெட்ரூம்ங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து அழகாக ஒரு குட்டியான ஒரு டிவி யூனிட் செட்டப்புமே பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம்ஸ் எல்லாமே மோரார்லெஸ் எல்லாமே சிமிலர் தான். நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸு, பேரிவேர் மாதிரி ஃபிட்டிங்ஸு, ரொம்பவே கிளாஸாக இருக்குது. அதனால தான் பாத்ரூம் எதுவுமே நம்ம காமிக்கலை. ஸோ இந்த வீடு வேணும் அப்படின்னா உடனடியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பீமநகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. பிரமாதமான ஒரு வீடு. ஸோ சுற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான நெய்பர்ஹுட்டு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மலையோட வியூ, மாடியில் வந்து ப்ரெஷர் பம்ப் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சுதேஷ் இளங்கோ சைனிங் ஆஃப். வீடு வாங்கினா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9566 956623. Your dream home, our responsibility.